வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், விண்வெளியில் நடக்கக்கூடிய நிறைய ஆச்சரியமான உண்மைகள் சம்பந்தமா நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சோம். அது வெற்றிகரமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதா உண்மை. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கமெண்டை வச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலுமே நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாங்க. ஆனா கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் மொத்தமா அடுத்து இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தின் மூலமா எந்த கமெண்டும் வர்றதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தயவு செய்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். காட்டன் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம சட்டையோட துணியா இருக்கும், இதா இருக்கும், நூலா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறியாளர். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்த ஒரு ஆங்கிலேய பொறியாளர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லணை இருக்குல்ல, நம்ம கரிகாலன் சோழன் கட்டின கல்லணை. இந்த கல்லணையில ஒரு சில பழுதுகள் ஏற்பட்டப்ப இவர் சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப தெரிய வருது. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கரிகாலன் கட்டின கல்லணை என்பது இன்றளவுக்கும் கம்பீரமா நிலைச்சு நின்றுகிட்டு இருக்குன்னா காரணம் என்ன? எதிர்கால சந்ததிக்கும் உண்மையாவும் நேர்மையாவும் எந்த ஊழலையும் பண்ணாம அந்த அணையை கட்டியிருக்காங்க. பாதிக்கப்படக்கூடிய மக்களை அந்த பாதிப்புல இருந்து உண்மையிலேயே அவங்க விடுதலை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் அந்த அணையை அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த காவிரி அணையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வெள்ளங்கள் அடிக்கடி வருத்துக்கோட்டை வெள்ளம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்காக நம்ம ஒரு அணையை கட்டியே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போய் கடல் கரையில நிக்கிற அந்த சமயத்துல கடல் அலை இருக்கு இல்லையா, அந்த அலையெல்லாம் இவர் கால் தொட்டுட்டு போகுது. இவரோட கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பதிகிறத இவரு கவனிக்கிறார். அப்படி பதிகிறத கவனிச்ச இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப மண் அரிப்பு ஏற்படுது அப்படிங்கறத தெளிவா கண்டுபிடிக்கிறார். அப்ப அலை வருது அப்படின்னா மண் அரிப்பு ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார். அடுத்து போய் என்ன பண்றாரு, ஆத்துலயும் அதே மாதிரி காலை வச்சு பாக்குறாரு. மண் அரிப்பு ஏற்படுது, கால் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிக்கிறப்ப உள்ள போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கற்களை உள்ள தூக்கி போடுறாங்க. இந்த கல்லும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே போய் போய் மறையுது. அப்ப இந்த மெத்தடை தான் நம்ம பயன்படுத்தி இந்த அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அந்த காலத்திலேயே இதற்கான வடிவத்தை கொடுத்தவர் அவர் தான் சொல்லலாம். எவ்வளவு கிளவரா யோசிச்சு ஒரு அணையை கட்டுறதுக்கு எந்த மாதிரியான கட்டுமானம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே அவர் யோசிச்சு என்ன பண்றாரு, ஒரு கள்ளத்துக்குள்ள போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒட்டக்கூடிய ஒரு விதமான, அது களிமண்ணா என்ன அப்படிங்கிறது தெரியல, அந்த காலத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்ட் பசை, அந்த பசைய கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, இந்த உள்ள போட்ட அந்த கல்லுக்கும் அதுக்கு மேல இன்னொரு கல் ஒட்டும் விதமா இன்னொரு கல்லை வைக்கிறாங்க, அதுவும் உள்ள இறங்குது. இந்த மாதிரி இறக்கி 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 தான் என்ன பண்றாங்க, அந்த கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த கல்லணைய கரிகால சோழன் கட்டியிருக்கார். இது வந்து கல்வெட்டுகள் மூலமாகவும் சங்க இலக்கியங்களின் மூலமாகவும் இந்த கல்லணை இப்படித்தான் கட்டப்பட்டது என்பது மிக தெளிவாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப கட்டக்கூடிய அணை, இப்ப கட்டக்கூடிய மேம்பாலங்கள், பாலங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில இடங்கள்ல விரிசல் விழுகுது, ஒரு சில இடங்கள்ல பாலமே இடிஞ்சு விழுகுது. இது 100 வருஷம் இருக்குமோ, 200 வருஷம் இருக்குமோ, இல்ல 300 வருஷம் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இப்ப எல்லாத்துக்குமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டினது இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா அவர் பேரை சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு கல்லணை. அப்ப இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதோட தண்ணி வந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் மேடாகி தண்ணி எல்லாம் தேங்கி நின்று வெள்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு.
அவர் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்கால சந்ததிகளுக்கும் சேர்த்து கரிகால சோழன் வந்து கல்லணையை கட்டிட்டு போயிருக்காரு. அந்த கல்லணையை சரியா பாதுகாக்கணும்ல, அதை கூட பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெள்ளக்காரங்க தான் வந்து ஆண்டாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம பத்தின நம்ம மண்ணை பத்தின ஒரு அக்கறை இருக்கவா போகுது, அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளங்கள்லாம் வந்து மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நிறைய விளைநிலங்கள்லாம் சேதப்படுது, நமக்கான வரி என்பது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இதை என்னன்னு பாருங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறியாளரை நியமிக்கிறாங்க. அந்த பொறியாளர் என்ன பண்றாரு, நேரா வராரு, வந்துட்டு இந்த மணல் மேடுகளை சரி பண்ணாலே இந்த வெள்ள பாதிப்பு என்பது நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லணையில் இருக்கக்கூடிய மணல் பாதிப்புகள் எல்லாத்தையுமே அகற்றுறாரு. அகற்றுனதுக்கு அப்புறம் இந்த கல்லணை கட்டப்பட்ட விதத்தை பார்த்த அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டமான ஒரு அதிர்ச்சிக்குள்ள அப்படியே பார்த்துட்டு வியந்து போய் வைக்கிறாரு. எப்படிரா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு, சாரி அப்போ வந்து 1900 வருஷம் தானே, 1900 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கட்டுமானத்தை உங்களால கட்ட முடிஞ்சது, உண்மையிலேயே அந்த தமிழ் மன்னன் ரொம்ப கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, கரிகாலன் த கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரேட்டான ஒரு கல்லணை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே என்ன அப்படிங்கிறது தெரியுது. இப்படித்தான் இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிய வருது. அந்த மணல் மேடுகளை அகற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் போய் அந்த இடத்துல நின்று இந்த கல்லணை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வருது. மண் கல்லு மேல கல் அடுக்கி அதை ஒட்டி கல்ல புதைய வச்சு இந்த மாதிரிலாம் கட்டினது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் கல்வெட்டுகள்லயும் சங்க இலக்கியங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு படிச்சது இல்லை. இப்படி ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான், அவன் இப்படி ஒரு அணையை கட்டியிருக்கான் அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும் அப்பதான் தெரிய வருது. சொன்னதே அந்த ஆறுதல் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்ததுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில தலைமை உத்தரவின் பேரில் சரி பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணலாம் வந்திருக்காரு. வந்து பார்த்தவருக்கு இப்படி ஒரு அணையை கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நம்ம கூட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையும் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலையும் தான் இப்படி ஒரு கல்லணை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மெத்தடை உங்க வாழ்க்கையில் நீங்களுமே அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது ஏன் நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் அந்த சொல்யூஷனை மட்டுமே தேடி போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நிறைய பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா எனக்கு சொல்ல தோணுது. அதை என் வாழ்க்கையிலும் நான் கடைபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட போறேன். இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் போடணும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட 1441 சப்ஸ்கிரைபருக்கு மேல போய்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட வெற்றிக்கான பாதை தான். மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களோட தேவை எனக்கு தேவைப்படுது. அதற்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.